விஜய் சேதுபதி அவர்கள் மேடையிலே வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிந்த ரஞ்சித் அவர்கள் இவர் இல்லை, நான் வந்து நம்புகிற ரஞ்சித் இவரா, இல்லை இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தீங்களா, இல்லை இதுதான் அவங்களோட கேரக்டரா அப்படின்னு வந்து ஸ்டேஜ்லேயே அவர்கிட்ட வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். அவர் எந்த ரஞ்சித் உண்மையான ரஞ்சித் அப்படின்னு அந்த நடிகரை பார்த்து கேட்ட அந்த தில் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பாராட்டுக்குரியது. ஆனால் அவர் ரொம்ப சாதுரியமாக பின்வாங்கி, நீங்கள் உணர்ந்த ரஞ்சித் தான் சரியானது, கவுண்டன் பாளையம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சேன் ஒரு பெரிய மிஸ்டேக்குங்கிற லெவலுக்கு கடைசியாக ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி ஒன்று அடிக்கிறாரு. உங்கள் சட்டையில் இருக்கிற பூக்கள் வந்து உங்கள் மனசில் பூக்கட்டுக்கிட்டார், உனக்கு மென் உணர்வு வரட்டும், இந்த மாதிரி முள்ள சுமக்க வேணாம் நீங்கள் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார். அது ரொம்ப லாவகமாக சொல்கிறார், யார் மனசும் காயப்படாம. ஏன்னா அவர் கமல் விஜய் சேதுபதி ஒப்பீடு வந்துருச்சு. ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் உள்ள போகும்போது கமல்ஹாசன் அந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இதே மாதிரி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டார். சொல்கிறதுக்கான தகுதி அவருக்கே கிடையாது. அவரே ஜாதி படம் எடுத்திருக்காரு, தேவர் மகன் படம் எடுத்திருக்காரு, அவருக்கு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்காரு? ஒரு ஆண் தான், அதனால் வந்து நான் முட்டி மோதி பார்த்துருவேன் என்ன வந்தாலும் அப்படின்னு சொன்னது விஜய் சேதுபதி அந்த ஸ்பாட்லேயே வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. வீரத்தில் என்ன ஆண் பெண் எல்லாம் ஒன்று தான். உடனே டைமிங்காக சூறாக இருப்பாங்க, இம்மிடியட்டாக வந்து அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த டைமிங் சென்ஸ் தான் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சியோட சக்ஸஸாக மாறப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கவிஞரும் அரசியல் விமர்சகருமான ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பமாயிருச்சு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கமல் ஹோஸ்ட் பண்ணல, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், விஜய் சேதுபதி எப்படி பண்ண போறாரு, நல்லா பண்ணுவாரா, கமல் அளவுக்கு பண்ணுவாரா, யதார்த்தமாக பண்ணுவார் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க இல்லையா? நேற்று பார்த்தீங்களா எபிசோடு, எப்படி இருந்தது உங்களுக்கு? கமலஹாசனுக்கும் விஜய் சேதுபதிக்குமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. இரண்டு பேருமே வந்து என்னென்னா தங்கள் துறையை தாண்டிய சமூக அறிவு பெற்றவர்கள். கமலஹாசனுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் சோசியலாகவும் எல்லா விஷயங்களுமே சமகாலத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அப்டேட் ஆகக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே கமலஹாசன் இருப்பார். விஜய் சேதுபதியை பொறுத்தவரையில் அவருமே வந்து எப்படின்னா சாமானிய மக்களினுடைய ஒரு மனநிலை தெரிந்தவர், அடித்தட்டு மக்களினுடைய பல்ஸ் தெரிஞ்சவருன்னு சொல்லலாம் அவரை. அது மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு என்னன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கற்பிதங்கள் இருக்குல்ல, அது போன்ற விஷயங்களுக்கு எதிரான ஒரு கருத்து எப்பொழுதுமே அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். சிந்திப்பதற்கான அடையாளமே என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கைகளை கேள்வி கேட்பது தான். அவர் எல்லாவற்றையுமே கேள்வி கேட்கறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. இங்கே ஸ்கிரிப்ட் போய் சொல்கிறாள்கிட்ட கூட அவர் லாஜிக்காக நிறையா கிராஸ் கொஸ்டின் நிறையா கேட்பார். அது எதுக்குன்னா, அதை புரிந்து கொள்றதுக்காக தான். யாரையும் வந்து டாமினேட் பண்ண மாட்டார், ஒரு சகஜமான ஒரு மனிதராக இருப்பார். ரொம்ப எல்லாரையுமே பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறணும் அப்படின்னு கொஞ்சம் சௌகரியமான மனநிலையிலேயே வச்சுருக்கணும்னு நினைப்பார். அதெல்லாம் அவர்கிட்ட இருக்க ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அவருக்கு எப்போவுமே இருக்கும். சில பேர்கிட்ட இருக்க என்ன பிரச்சனை என்னென்னா, நான் சொல்கிறத நீ கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க. அந்த தன்மை இவருக்கு அதிகமாக இருக்காது. அதே சமயத்தில் அது குறுக்கிட வேண்டிய விஷயத்தை சரியாக வந்து பேசக்கூடியவராகவும் இருக்கார். நடிகர் ரஞ்சித் சமீபத்தில் இயக்கி வெளியான திரைப்படம், அவரே நடிக்கவும் செஞ்சிருந்தார், கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற திரைப்படம் பெரிய அளவில் விமர்சனமானது. ஒரு ஜாதி ரீதியிலான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதற்கு அடுத்த பேட்டியில் கூட ரொம்பவே வந்து காட்டமாக நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் படம் எடுப்பேன், நான் ஒரு ஜாதி வெறி தான் அப்படிங்கிற ரீதியில் பேசியிருந்தார் இல்லையா? அவர் வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்டார். விஜய் சேதுபதி அவர்கள் மேடையிலே வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிந்த ரஞ்சித் அவர்கள் இவர் இல்லை, நான் வந்து நம்புகிற ரஞ்சித் இவரா, இல்லை இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தீங்களா, இல்லை இதுதான் அவங்களோட கேரக்டரா அப்படின்னு வந்து ஸ்டேஜ்லேயே அவர்கிட்ட வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். அவரை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது குறித்து உங்கள் கருத்து? அதாவது ரஞ்சித்தையே நம்ம ரெண்டு வகையாக பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கோம். இயக்குனர் பா ரஞ்சித், நடிகர் ரஞ்சித். நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சேரன் இயக்கிய பாரதி கண்ணம்மாங்கிற படத்தில் ஜாதிக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு போராளி கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரில் பாரதி கண்ணம்மாங்கிற படத்தில் ரஞ்சித் ஒரு புரட்சிகரமான கேரக்டராக நடிச்சிருப்பார். அந்த காலகட்டத்தில் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, பாரதி கண்ணம்மா அந்த காலகட்டத்தில், இந்த தலைமுறைக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன், அப்போ என்ன பேசுனாங்கன்னா, திருமாவளவனை மனதில் வைத்து இந்த கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் திருமாவளவன் தேர்தல் அரசியலே கிடையாது. அவங்க வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்லாம் வந்து பேசின காலம். தீப்பொறி பறக்கும். அதாவது அவர் பேசினாருன்னா அப்படி ரொம்ப ஒரு ஆவேசமான உரையாக இருக்கும். அப்படி ஒரு காலகட்டங்களில் ஒரு தீவிரமான சாதி ஒழிப்பு இயக்கம், ஒரு நக்சல் மூமெண்ட் மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அந்த கேரக்டரை தான் வந்து ஒரு போராளி கேரக்டரை தான் வந்து ரஞ்சித் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அப்போ பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டது. அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை சார்ந்த பல கதைகளையும் அவர் நடித்திருக்கிறார். ஒரு நடிகனுக்கு சொந்தமாக என்ன கருத்து இருக்குது,
திரையில் அவன் வெளிப்படுத்துகிற கருத்து என்னவாக இருக்குது. இன்னும் 2 வகையான விஷயம் இருக்குது. ஒரிஜினலாக வந்து இப்போ உதாரணத்துக்கு சத்யராஜ் மாதிரி ஆட்களுக்கு சொந்த வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆனால் அவங்க வந்து அந்த கேரக்டராக நடிக்கும் போது எல்லாத்துலேயுமே நடிப்பாங்க. அப்படியும் உண்டு. அதற்கு நேர் எதிரான ஆட்களும் உண்டு. எம்.ஆர். ராதா மாதிரி ஆட்கள்லாம் கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சாதிய நம்பிக்கைகள், இந்த பிற்போக்குத்தனம்லாம் உங்கள் ஒரிஜினல் கேரக்டரா எந்த ரஞ்சித் உண்மையான ரஞ்சித்து அப்படின்னு அந்த நடிகரை பார்த்து கேட்ட அந்த தில் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பாராட்டுக்குரியது. ஆனால் அவர் ரொம்ப சாதுரியமாக பின்வாங்கி, நீங்கள் உணர்ந்த ரஞ்சித் தான் சரியானது, கவுண்டன்பாளையம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக்குங்கிற லெவலுக்கு அவர் வந்து பாடம் கற்றுக் கொடுத்து செஞ்சுருக்க கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அது தமிழ் சமூகத்தில் வந்து எல்லாருமே அதாவது சாதி ஒழிப்பு போராளி தான். ஏன்னா எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, தன் ஜாதியை தவிர பிற ஜாதி ஒழியணும்னு எல்லாருமே நினைக்கிறான். அதனால எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளி தான். என் ஜாதியும் சேர்ந்து ஒழிக்கப்படணும் அப்படி நினைச்சா தான் உண்மையான ஜாதி ஒழிப்பு போராளி. இப்போ இங்கே இருக்கிற ஊரா என்னன்னா, எல்லாரும் வந்து என் ஜாதியை தவிர எல்லா ஜாதியும் கெட்ட ஜாதின்னு சொல்ல இருக்கான். அப்படி வகையெல்லாம் இருக்கான். ஒவ்வொரு ஜாதியை பற்றியுமே ஒரு வசவு சொற்களை ஆஃப் த ரெக்கார்டில் சொல்லுவாங்க. இந்தாளா இவன் என்ன மாதிரி இருப்பான் அப்படின்னு ஒரு பொது புத்தி கட்டமைக்கப்படுது. ஆனால் அது உண்மை கிடையாது. வீர தீர ஜாதி ஆதிக்க ஜாதின்னு சொல்கிறவங்களாம் இருக்கான்ல, அதில் கரப்பாம்பூச்சியை பார்த்து கத்துறவனும் இருக்கான். எல்லா சமூகத்திலையுமே வந்து பயந்தவனும், ஆண்ட பரம்பரை, மென்மையான உணர்வு கொண்டவனும், வன்மம் பிடிச்சவனும், வக்கரம் பிடிச்சவனும், இப்படி பல தன்மை கொண்டவர்கள் எல்லா சமூகங்கள்லையுமே இருக்காங்க. அதனால் குறிப்பிட்டு வந்து இந்த ஜாதி வீரமான ஜாதி, இந்த ஜாதி வந்து வீரமில்லாத ஜாதி சொல்லலாம், ஒரு கற்பிதம், பொய் தான் அது. அதை ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு கடைசியாக ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி ஒன்று அடிக்கிறாரு. உங்கள் சட்டையில் இருக்கிற பூக்கள் வந்து உங்கள் மனசில் பூக்கட்டும்ட்டார். உனக்கு மென் உணர்வு வரட்டும், இந்த மாதிரி முள்ள சுமக்க வேணாம் நீங்கள் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார். அது ரொம்ப லாவகமாக சொல்கிறார். யார் மனசும் காயப்படாமல், யாரையுமே வந்து, ஏன்னா எல்லாருக்கும் வேறு வேறு கருத்து இருக்கும் இல்லையா, அது சொல்கிறாரு. அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், அவங்க நண்பர்கள் வந்திருக்காங்களான்னு கேட்குற இடம் இருக்குல்ல, அதுன்னு ரொம்ப அழகான ஒரு இடமும் கூட. ஏன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஊரில் அப்படி தான் கேட்போனா, எல்லா ஊர்லேயும் அப்படி தாங்க கேட்பாங்க. உங்களுக்கு முதல்ல சாதி பற்றுக்கு எதிரான கருத்தை விதைச்சிட்டு அடுத்து ஊர் பற்றுக்கு வர்றாரு. இப்போ என்ன செய்வாங்கன்னா, தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிறவன் தான் ரொம்ப பாசக்காரங்க அப்படின்னு நம்புவாங்க பல பேர். ஆனால் உண்மை என்னன்னா, தர்மமிகு சென்னை கோட்டைன்னு, அதாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊரில் வந்தாரை வாழ வைக்கும் சென்னைலாம் சொல்ல முடியா, இந்த ஊர்லேயும் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. இதுக்கு என்ன சாட்சி, இதுக்கு என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலான வீடுகளுக்கு முன்னால் நீங்கள் இப்போ கவனித்து பாருங்கள், சென்னையில் பார்க்கிங் வசதி இல்லாமல், மனுஷன் குடியிருக்கிறதுக்கே இங்கே இடம் இல்லாத ஊர் இது. பார்க்கிங் வசதி இல்லாமல் பல பைக்குகள் தெருக்கள் பூரா நிறைஞ்சு கிடக்கு. இரவு நேரத்தில் ரோட்டில் தான் பைக்கை நிப்பாட்டிட்டு எல்லாருமே இருக்கான். ஒரு சிலர் தான் பைக் திருடுறானே தவிர நீங்கள் 99% எல்லாமே பத்திரமா தான் இருக்குது. இப்போ சக மனிதர்கள், நீங்கள் பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கடை இருக்குது பாருங்கள், தள்ளுவண்டி மாதிரி ஒரு கடை வச்சுருப்பான். அந்த பொருட்களை அதுக்கு மேலே ஒரு சாக்கு மாதிரி ஒன்றை போட்டு கயிறை கட்டிருப்பான். அது அவிழ்க்க முடியாத கயிறெல்லாம் கிடையாது. சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே என்ன நினைக்கிறான்னா, என் ஊருக்காரன் தான் ரொம்ப வந்து நல்லவன், மற்ற ஊருக்காரங்கெல்லாம் மோசமானவங்க, எங்கள் காலேஜ் பசங்கள்லாம் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, அந்த காலேஜ் பசங்க தான் விசில் அடிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கற்பிதத்தை உருவாக்குறேன். என் மதம் தான் சிறந்தது, எங்கள் ஜாதி தான் நல்ல ஜாதி அப்படின்னு எல்லாருக்குமே கற்பிக்கப்படுது. குடும்பங்கள் வழியாக, நம்ம வாழ்ந்துருக்கிற சூழல் வழியாக, மதுரைக்காரன் தான் நல்லவன் அப்படி கிடையாது. மதுரைக்காரன்லையும் மோசமானவன் இருப்பான், சென்னையிலையும் நல்லாவே இருப்பான். இந்த ஊர் பற்று இருக்கு இல்லையா, நீ சாப்பிட்டீங்களான்னா இப்போ உங்கள் ஊரில் மட்டும் தான் கேட்பீங்களா, மற்ற ஊரில் வெளியே போன்னு சொல்லுவாங்களா, சாப்பாடு போட மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி, எதிர்கேள்வி கேட்குறாரு. ரொம்ப பகுத்தறிவு பூர்வமாக, அறிவுபூர்வமாக ஒரு ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாரு. இவருமே கோயம்புத்தூர் பெருமை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து ரிவீட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதே விமர்சனம் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் கோயம்புத்தூர் மானத்தை வாங்கிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, ஒரு தனிநபருடைய விஷயம் தானே அது. எப்படி ஒட்டுமொத்த கோயம்புத்தூருக்கான விஷயமா அப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கவே முடியாது. அதனால் அதெல்லாம் நம்ம ஒருத்தர் விமர்சனம் செய்யணும், ஒரு தனிநபருடைய கருத்து, ஜாலியான ஒரு விமர்சனம் தான். ஆமாம், சீரியஸான விமர்சனம் இல்லை. இதில் ஏதாவது தவறுகள் நடந்து, அதில் இன்னொரு ஜாலியான விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒன்று இதில் தவறு நடந்துச்சுன்னா பழியை என் மேலே போட்டுக்குங்க, ஆமாம், நான் தேவைப்பட்டா உங்கள் மேலே போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. அவர் நல்ல ஹியூமர் சென்ஸோட ரொம்ப கேஷுவலாக போகிறாரு. அந்த அவருக்கே அந்த தாட் இருக்கா, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட் அவருக்கே இருக்கா? இல்லை, அவர் எப்படின்னா விஜய் சேதுபதி பொறுத்தவரையில் உள்ள நுழையிற வரைக்கும் தான் தயங்குவார், அப்புறம் அதுக்கு உச்சம் போயிடுவார். அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போகக்கூடியவர், ரொம்ப டேலண்டான பர்சன். ஏன்னா முதல் படத்தில் நடிக்கும் போதே, நான் கூட இருந்தவங்கிற முறையில் சொல்கிறேன், முதல் படம் நடிக்கும் போதே கரெக்டான மீட்டரில் நடித்தார். ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய டேக் வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு கரெக்டான மீட்ரு தெரியும். அவருக்கு அந்த நாலேஜ் உண்டு. அவருக்கு ஒரு கதையை பற்றிய ஒரு நாலேஜ்,
எந்த மீட்டர் வரைக்கும் இதை பேசணும், எந்த மீட்டர் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு ஒரு கணிக்கிற சக்தி அவருக்கு உண்டு. அதனால் அவர் கரெக்டான மீட்டரில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வெகுஜனங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமா மாற்றிடுவார்னு நினைக்கிறேன் நான். இப்போ கமலஹாசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸ்பான்சர்லாம் சொல்லும்போது கரெக்டாக சொல்லுவார், கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கும். இவர் சொல்லும்போது ஸ்பான்சரு அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு பாக்கெட்டில் கை விட்டு சொல்கிறாரு. ஒரு இடைவேளை இருக்குது போங்க, ரொம்ப யதார்த்தமாக இருக்கு இல்லையா? அது மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவர் விஜய் சேதுபதியை பொறுத்தவரையில் அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய நடிகன்கிற பிரமிப்பு எப்போவுமே வந்ததே கிடையாது. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு. நம்ம சராசரி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களில் ஒருவராக தான் அவர் விஜய் சேதுபதி இருப்பார். தவிர அந்த வியக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த வியக்கிற இடம் வந்து அவருடைய அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக ஏற்படுத்தியிருக்காரே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் அப்படி ஏற்படுத்த மாட்டார். ஓகே, சகஜத்தன்மைக்கு தான் கொண்டு வருவார். அதனால் ஆடியன்ஸ் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க அவரோட. ரொம்ப வந்து ஒரு அந்நியத்தன்மை அவருக்கு வந்து வராது. கேஷுவலாக இருக்கும். அது சக்ஸஸ் பண்ணிடுவார்னு எனக்கு இருக்கும். ஏன்னா அவர் ஓப்பன் மைண்டடாக இருக்கார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பாராட்டு விழா நடக்குது. அந்த படம் பெரிய நற்பெயர் வாங்கிய ஒரு படம், எல்லாராலையும் பாராட்டப்பெற்ற ஒரு வித்தியாசமான திரைப்படம். லெனின் பாரதியுடைய ஒரு அருமை எனக்கு தெரியல. இந்த படத்தை வந்து நம்ம தப்பாக தயாரிச்சிட்டோமோ அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப நாள் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அது அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகாமல் இருந்துச்சு கொஞ்ச நாள். அந்த காலகட்டத்தில் இது ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டோமோன்னு எனக்கு தோணுச்சு. இவரோட அருமை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அது போக சமீபத்தில் சீனராமசாமியோடைய ஒரு கவிதை நூல் வெளியிட்டுலாவுக்கு அவரையும் ஒரு கெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பேசுகிறதுக்கு வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், திருச்சியை சேர்ந்த கவிஞர் நந்தலாலா, இவங்கெல்லாம் ஸ்டார் ஸ்பீக்கராக இருக்கிற இடத்துல அவர் வந்திருக்கும்போது சொல்கிறாரு, நான் ஒரு ஆடியன்ஸில் ஒரு ஆளாக இருந்திருக்கணும், நியாயமாக அது கெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அந்த இடத்துல நீங்கள் பேசுகிற லிட்ரேச்சர்லாம் கேட்குற இடத்துல நான் ஒரு மாணவனாக தான் என்னை உணர்றேன். என்னால் வந்து நானும் ஒரு கெஸ்ட்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியல. அவனு அந்த யதார்த்தத்தை உடைக்கிற இடம் இருக்குல்ல. நம்ம வந்து நம்மளை நம்பிட்டாங்க ஊரில் எல்லாரும், இதே இந்த பில்டப்பை வச்சு ஓட்டிடலாம்டான்னு நினைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, மெயின்டைன் பண்ண சில பேர் இருந்ததுன்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. கௌரவ குறைச்சலாக பார்ப்பாங்க. நம்மளை வந்து இவங்க எதுவும் முட்டாளாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும் சில பேர். ஒரு ஓப்பனாக வந்து ஆமாங்க, எனக்கு தெரிலங்க, இந்த விஷயம் தெரிலங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து அந்த இயல்பை தொலைக்காத ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் ஒரு சினிமாலையும் காப்பாற்றுதுன்னு நான் நினைக்கிறேன். மகாராஜா படம் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது. அதில் அவருடைய பொண்ணாக நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுமே பிக் பாஸ் உள்ள போனாங்க. அவங்க ஸ்டேஜில் வந்தோடனே ஒரு ஷாக்காகி, அப்பான்னு கூப்பிடு, சார்னு கூப்பிடு, எப்படினாலும் கூப்பிடு, இருப்போம், ஆனால் வீக்கெண்டில் வரும்போது ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அப்பான்னு சொல்லி தப்பிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொன்னதுமே வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருந்தது இல்லையா? இல்லை, அது கேஷுவலாக சொன்னார். சமீபத்தில் வந்த படங்கள்லேயே ஒரு ஆச்சரியமான விஷயம், மகாராஜா மட்டும்தான் 100 நாள் படமாக சமீபத்தில் வந்துடும். ஏன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் வந்து திங்கக்கிழமை தற்கொலை செய்யக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 3 நாள் வெற்றி விழா கொண்டாடுறோம். ஆமாம், வேறு வழி இல்லைல்ல. 4வது நாள் தேட்டரில் இல்லைன்னா 3வது நாள் தானே வெற்றி விழா கொண்டாடணும். சில பேர் ரிலீஸ் அன்னைக்கே சாயங்காலம் கொண்டாடி வாங்கி போடுறது ரொம்ப அவசரமாக. ஏன்னா அடுத்த நாள் அப்போ தான் மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து திரையரங்கத்திற்கு மக்களை அழைத்து வருவதற்கு ரொம்ப பிரயத்தனமான ஒரு காலமாக இருக்குது. ஆடியன்ஸை தன் பக்கம் திருப்புறது. ஏன்னா அவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டு மொபைலில் திறந்தால் அதுக்குள்ளே கொட்டுது 1000 விஷயங்கள். எல்லா இடத்துலையுமே நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து டிவியிலேருந்து 100 சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு டெய்லி, ஒவ்வொரு டிவிலையும், லோக்கல் சேனல்லையும். அப்போ எல்லாவற்றிலையுமே இன்றைக்கி வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. தேடி போய் ஒரு படத்தை பார்க்குற அளவுக்கு அந்த படம் நல்ல படமா அப்படின்னு தெரிஞ்சாதான் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு காலம் வந்துருக்கு. ரசிகர்களும் ஒரு சின்ன கூட்டம் தானே. படத்தை வந்து அப்புறம் 100 நாள் படமாக சமீபத்தில் மகாராஜா வெற்றி பெற்றதற்கு ஒரு பெரிய அந்த கதை தேர்வு தான் காரணம். அந்த மதிநுட்பம் வந்து இந்த கதையை வந்து நம்ம ஒரு அப்பா கேரக்டர் நடிக்கிறோம், ஒரு 45 வயசுக்காரன் மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கிறோம், இது நம்ம ஹீரோ இமேஜுக்கானது இல்லை அப்படின்னு நினைக்காம அதை ஓகே பண்ணுறது இருக்குல்ல, அந்த இடம் தான் அவரோட வெற்றி. நேற்று தான் வெற்றி விழா கொண்டாடினாங்க, கார் கூட கொடுத்துருக்காங்க அந்த இயக்குனர். அந்த இயக்குனருக்கு வந்து கொண்டாட வேண்டிய ஒரு இயக்குனர். நல்ல படங்களை வந்து கடந்த முறையும் ஏற்கனவே குரங்கு பொம்மைன்னு ஒரு படமும் ஒரு சிறந்த படம், அது பாரதி ராஜா வித்தார்த்தெலாம் நடித்த ஒரு சிறந்த படம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு த்ரில்லராகவும் ரொம்ப சிறப்பான படமாக பேசப்பட்டுச்சு. அடுத்த படமும் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு. அதனால் குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறவங்க பற்றிய, அப்யூஸ் பண்ணுறவங்கள பற்றிய ஒரு விழிப்புணர்வு படமாகவும் மகாராஜா வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள படமாகவும் அது இருக்குது. முன்னாடியே பேசுனது மாதிரி விஜய் சேதுபதி அந்த ஸ்டேஜ்லேயே ரஞ்சித்தை கண்டித்தது வந்து ஒரு ஜாதி வெறிக்கு எதிரான ஒரு நிலை. அந்த டோன்லேயே அவர் பேசலாம். தவிர்த்திருக்கலாம். ஒரு கலைஞனாக நீங்கள் எல்லாரும் கொண்டாடுகிற கலைஞனாக இருக்க வேண்டிய நீங்கள் ஒரு சாராருக்கான ஒரு படத்தை எடுத்திருக்க வேண்டாம், அது தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, அந்த டோன் தான் அவர் எடுத்துக்கிட்ட டோன் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரொம்ப ஒரு அதீதமாக வந்து சாதி ஒழிப்பு போராளியா நீங்க இருந்திருக்கணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. சினிமாவிலே ரஞ்சித், மாரி செல்வராஜ் 2 பேருமே வேற டோன்ல சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சாதி ரீதியான விஷயங்களை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல,
அது வந்து விஜய் சேதுபதிட்ட இருக்குது. ஏன்னா முத்தையாங்கிற இயக்குனர் கொம்பன் போன்ற பல திரைப்படங்களை இயக்கி மருது, குட்டிப்புலி நிறையா படம் எடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த இயக்குனருக்கு வந்து சாதி முத்திரை இருக்குங்கிறதுனாலேயே அவருக்கு வந்து ஒரு கதையை சொல்லி அவர் ஓகே பண்ணல. அவர் விஜய் சேது அதை தவிர்த்துக்கிட்டார். ஓகே. ஏன்னா அவரும் அதே மாதிரியான ஒரு சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அந்த அடையாளத்துக்குள் சிக்க வேண்டாம், சாதி ரீதியான படங்களை நாம் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு அவர் சொந்த லைஃப்லேயும் ஃபாலோ பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த விஷயத்தை வந்து ஸ்டேஜில் வச்சு பேசினா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக வந்து நாளைக்கு சில பேர் பேசுவாங்க இல்லையா? அந்த விமர்சனத்தை அப்படி இடத்துக்குள்ளே போகலையே. ஓகே. ஒரு கலைஞன் எல்லாராலையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞனா இருக்கிற நீங்க ஒரு சாராருக்கான படத்தை எடுத்து நீங்க ஏன் மாட்டிக்கிறீங்க? ஓகே. ஏன் முட்டுச்சந்தில போய் நிக்கிறீங்க? நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்கேன். அப்படி நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். உங்களை நான் ரசிச்சிருக்கேன், உங்க படங்களை வந்து பீஸ்மர் பார்த்துருக்கேன், உங்க படங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். நீ ஒரு மகத்தான கலைஞன். ஒரு மகத்தான கலைஞனுக்கு எதுக்கு ஒரு குறுகிய வட்டம்? அப்படிதான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக தான் அவர் அணுகிறாரு. பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவதற்கும் எலியை கவ்வுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. குட்டியை கவுற மாதிரியான ஒரு சக கலைஞனை அரவணைக்கிறதுக்கான தன்மையான உரையாடலை நிகழ்த்தினாரே தவிர எளிய கவுறது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற விமர்சனம் வரும். அந்த தன்மையிலே அவர் சொல்லலை. இப்போது கமல் விஜய் சேதுபதி ஒப்பீடு வந்துருச்சு. ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் உள்ளே போகும்போது கமல்ஹாசன் அந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இதே மாதிரி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டார். சொல்கிறதுக்கான தகுதி அவருக்கே கிடையாது. அவரே ஜாதி படம் எடுத்திருக்காரு, தேவர் மகன் மாதிரி படம் எடுத்திருக்காரு. அவருக்கு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் ஜாதி இல்லைன்னு படம் அவர் வந்து ஒரு பகுத்தறிவும் பேசுவார். ஆனால் வந்து அதுக்கு அவர் ஒருத்தான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் பேசுகிறதுக்கும் நடைமுறைக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால் அவர் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு படத்தையும் அவர் வந்து விஸ்வரூபம் போன்ற படங்களையெல்லாம் அவர் எடுக்கிறார். சர்வதேச பயங்கரவாதத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமானிய இஸ்லாமியர்களோடு கனெக்ட் பண்ணுற ஒரு கதையெல்லாம் அவர் நடிக்கிறார். அப்போ அவர் கமர்ஷியலுக்காக ஒரு முகத்தையும் கமலஹாசன் வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் முற்போக்கும் பேசுகிறாரு. அப்போ அவரை வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அவரை. அதனால் அவருடைய 2 முகங்கள் வந்து கமலஹாசனுக்கு இருக்குது. அவர் சினிமாவில் மட்டும் கெட்டப்பு நிறையா மாற்றுறவர் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலையும் நிறையா கெட்டப்பு இருக்கவர். அதே மாதிரி சீரியல் ஆக்டர் அர்ணவ் அப்படிங்கிறவரும் பிக் பாஸ் வீட்டில் வந்து போயிருந்தார். அவர் வீட்டில் எப்படி இருக்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் ஒரு ஆண் தான், அதனால் வந்து நான் முட்டி மோதி பார்த்துருவேன் என்ன வந்தாலும் அப்படின்னு சொன்னது. விஜய் சேதுபதி அந்த ஸ்பாட்லேயே வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. வீரத்தில் என்ன ஆண் பெண் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு பக்கம் சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு டைலாக் சொன்னாரோ அதே மாதிரி தான் ஊர் பெருமைக்கு எதிரான ஒரு டைலாக் சொன்னாரோ அது மாதிரி தான் இதுவும் ஆம்பளைனா பயங்கரமான ஒரு வீரன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுவும் ஒரு கற்பிதம் தான், ஒரு உண்மை கிடையாது அது. ஏன்னா ஆண்களை விட பல இடங்களில் பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து கூடுதலாக சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்களா பல இடங்களில் இருக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு வீரமே இல்லை அப்படின்னா அப்புறம் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார்லேருந்து ஜான்சி ராணிலேருந்து வரலாற்றில் மட்டும் இல்லை சக வாழ்க்கையிலேயே உண்டு. வடிவேலு படத்தில் ஒரு போலீஸ்காரன் உள்ளே போகும்போது இல்லை மொத்த துணியை உறிஞ்சிட்டு விட்டான்னு ஒரு ஜோக் கூட உண்டு. பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்கல்ல, அதுதான் லப்பர் பந்தில் கூட அதனை காமிச்சாங்க. நிறையா வாழ்க்கையில் யதார்த்த வாழ்க்கையில் மனைவியை பார்த்து அச்சப்படக்கூடியவங்க நிறையா பேர். ஹீரோஸே வெளியில் தான் ஹீரோ, வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும், சொல்ல முடியாது. அதனால் பெண்கள் டாமினேட் பண்ணக்கூடிய குடும்பங்களே நிறையா உண்டு, நிறையா முடிவுகள் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் வந்துட்டாங்க, காவல்துறையில் இருக்காங்க, பெரிய பெரிய துறைகளில் இருக்கிறாங்க, சாகசமான துறைகளுக்குள்ளேலாம் பெண்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால் இன்னும் வந்து அந்த பழைய காலத்து மனநிலையில் கொஞ்சம் பேர் கற்பிக்கப்பட்ட அதே ஒரு மனநிலையில் கொஞ்சம் பேர் இருக்கிறான். ஆனால் அதை தாண்டி யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி பெண்கள் வந்து வீரத்தில் ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு கிடையாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து அவர் அந்த உடனடி டைமிங்காக சொல்கிறார் பாருங்க, இம்மிடியேட்டாக வந்து அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டைமிங் சென்ஸ் தான் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சியோட சக்ஸஸாக மாறப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் இந்த மாதிரியான லைவான ஒரு ப்ரோக்ராம்குள்ளே ஒரு மனிதனுக்கு வந்து அப்போ தோணணும். அந்த நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து தோணுச்சுன்னா அதோட கண்டினியூட்டி வந்து வராது. அது இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு, அவருடைய சமயோசித புத்திங்கிறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதை நான் பார்க்குறேன். ப்ரொமோலே கூட பார்த்தீங்கன்னா கமலஹாசனை வந்து ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி சொல்லும்போது மக்கள் சைட்லேருந்து கேட்குற மாதிரி ரொம்ப வளவலன்னு இல்லாமல் வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி இல்லாமல் நல்லா சுருக்குன்னு மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்கணும், அதோட எக்ஸாம்பிள் தான் இதுவா நேற்று விஜய் சேதுபதி பேசினது? இல்லை, அப்படி புரிஞ்சுக்கலாம். என்ன காரணம்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு மேட்டுக்குடியாக இருந்து ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கும் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கும் அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கும் இயல்பாகவே வேறுபாடு வந்துடும். எல்லா இடத்துலையுமே உள்ளது தான் அது. அதனால் இது ஒரு அடித்தட்டு மக்களின் குரலாகவும் அது இருக்கணும்,
ஒரு மிடில் கிளாஸோட குரலாகவும் இருக்கணும். அப்படிங்கிறப்ப படிநிலையில் வந்து கமலஹாசனை விட ஒரு ஒரு கிரவுண்ட் லெவலில் கீழே போகக்கூடிய ஒரு டைலாக்கை வந்து விஜய் சேதுபதியால் கிரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ரோமோ. மக்களோட மக்களா இருக்கிற ஒரு மாதிரி. ஆமாம், மக்கள் செல்வன் அவருக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அது ஏன்னா இந்த எதனாலனா ப்ரோமோலேயே நேற்று ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா டைரக்டா கமலஹாசன் வரும்போது என்ட்ரி உள்ள இருந்து வருவார். ஆனால் விஜய் சேதுபதி என்ட்ரி பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு 50 பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து மக்களில் ஒருவன் தான் விஜய் சேதுபதியை தவிர ம். வந்து அப்படி அந்த மேல இருந்து கீழே இறங்குற பில்டப் இருக்குல்ல, ம். அது அவர்கிட்ட இல்லை. அது நிஜத்துலையும் இல்லை, ஸ்க்ரீன்லையும் இல்லை. அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் அதை பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். பிக் பாஸ் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பயந்து வந்தீங்க. மிக்க நன்றி.